அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு. உண்மையிலே இதெல்லாம் வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மீதான துறை ரீதியான நடவடிக்கைக்கு எந்த தடையும் இல்லை. குற்ற வழக்கு வேறு, துறை ரீதியான நடவடிக்கை வேறு. இதுவரைக்கும் நடந்த காலகட்டங்களில் எப்படி அப்படின்னா, அரசு அலுவலர்கள் என் மீது ஆல்ரெடி ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த குற்ற வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, அதனுடைய தீர்ப்பு வரும் வரை என் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய காலகட்டங்களில் தப்பிச்சுட்டே வந்தாங்க. இதற்கு என்ன உதாரணம் அப்படின்னா, எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 20 உட்பிரிவு 2ல் ஒரு சரத்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் செய்த ஒரு தவறு செய்த நபருக்கு அந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு ஒரே ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், வெவ்வேறு தண்டனைகள் கொடுக்கக்கூடாது. இது அடிப்படை உரிமைக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரானது. ஆகையால் ஒருத்தர் கொலை குற்றம் பண்றாருன்னா அவருக்கு அந்த கொலை குற்றத்துக்கான ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். அவரை தூக்கி கொண்டு போய் குண்டாசில் போடக்கூடாது. ஒருவர் ஒரு இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு, இல்லை இணைய வழியில பேசுறாருன்னா அவர் மீது எங்க புகார் மனு முதலில் கொடுக்கப்படுகிறது அங்க மட்டும்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும். அதுக்காக இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் புகார் மனு கொடுக்கப்பட்டு எல்லா மாவட்டங்கள் காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பதிவு செய்வது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவு 20 உட்பிரிவு 2க்கு எதிரானது. ஒரு குற்றத்திற்கு ஒரே ஒரு தண்டனை தான், இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி இதை இந்த மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் மற்றும் G அருள்முருகன் அவர்கள் உடைச்செறிஞ்சிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். இது எந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய புதுக்கோட்டையில உதவி தொடக்க கல்வி அலுவலராக திரு பொன்னழகு என்பவர் பணியாற்றி வராங்க. இந்த பொன்னழகு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அங்கீகாரம் வழங்குவதற்கு ஒரு லஞ்சம் கையூட்டல் பெறுதாங்க. இந்த கையூட்டலை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை கையும் களவுமாக பிடிச்சிருந்தாங்க. கையும் களவுமாக பிடிச்சி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. அவர் இப்பொழுதுக்கு ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாரு. நான் இது மாதிரி ரிட்டையர்ட் ஆக போறேன், எனது ஓய்வு காலம் வந்துருச்சு, ஆகையால் என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிச்சுட்டு எனக்கு உண்டான பணபலன்களை, அதாவது அந்த பிடிச்சி வச்ச பணபலன்களை கொடுக்க சொல்லுங்க, நான் நல்ல முறையில் ஓய்வு பெறப்போறேன். ஓய்வு பெறப்போறவர் இப்படி லஞ்சம் வாங்கலாமா? லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறலாமா? இதை விட மிகப்பெரிய ஒரு அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அரசு அலுவலர்களுக்கு அரசு உங்களுடைய பணிக்கு தகுந்தார் போல் ஊதியம் நிர்ணயம் செஞ்சிருக்கு. நீங்கெல்லாம் அந்த மக்கள் வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி அந்த பணியை செய்வதற்கு நீங்க லஞ்சம் வாங்குறீங்க பத்தில, இதை விட ஒரு கேவலமான அவமானமான ஒரு வெட்கக்கேடான செயல் எதுவுமே கிடையாது. நீங்க பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்து பாருங்க. இந்த அரசு பணியாளராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் ஒன்று பண்றேன். பிரைவேட் செக்டர்ல வேலை பாருங்க, உங்களால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க அரசு பணியில அவ்வளவு சொஃபஸ்கேட்டடா அவ்வளவு ஒரு சொகுசா வாழ்ந்துட்டு வரீங்க. உங்களுக்கு காரு, உங்களுக்கான ஏசி ரூமு, உங்களுக்கான சேரு டேபிள், உங்களுக்கு ஃபோனுக்கான ரீசார்ஜ் அனைத்துமே உங்களுக்கு போயிட்டு வரதுக்கான பயணப்படி முதற்கொண்டு அரசு கொடுக்குது. பொங்கல் ஒரு போனஸ், தீபாவளி போனஸ் எல்லாமே. ஏன்னு கூட உங்களை கேட்கறது இல்லை. நீங்க ஒரு சங்கம் வேற வச்சுக்கிறவங்க. ஆனால் எவ்வளவோ ஒரு திறமை வாய்ந்த நபர்கள் அரசு வேலை கிடைக்காம முட்டி மோதி பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு தன் வாழ்நாளை கடத்திட்டு வராங்க. ஆனா இப்படி லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்களை உடனடியாக பணியிலிருந்து விடுவிச்சிடணும். நீ எல்லாம் பணிக்கு தேவையே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த பொன்னழகு என்பவர் வழக்கு பதிவு செய்யறாரு. இந்த வழக்கை விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை DSPக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் சம்பந்தமான வழக்கை நீங்க விரைந்து நடத்தணும், நடத்தி 4 மாதத்திற்குள் இவர் மீது குற்றப்பத்திரிகையை நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படணும். தாக்கல் செய்யப்பட்டு இந்த குற்ற வழக்கிலிருந்து இவர் விடுதலை செய்யப்பட்டால், இந்த குற்ற வழக்கிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டால்
இவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க எப்படி சொல்லியிருக்காருன்னு. 4 மாதத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க, வழக்கை நடத்துங்க, நடத்தி வழக்கில் இவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு அந்த சஸ்பெண்ட்ல இருக்கார் பத்தி அதை ரிவோக் பண்ணிட்டு வேலையை மீண்டும் சஸ்பெண்டை ரத்து பண்ணிட்டு இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது இவருக்கான பணபலன்கள், இவருக்கு பிடித்தம் செய்யப்பட்ட அனைத்து பணபலன்களையும் இவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. உடனடியாக இந்த தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் மேல்முறையீடு போறாங்க. அது எப்படி முடியும்? அவர் லஞ்சம் வாங்கி மாட்டிருக்கிறாரு, அது சம்பந்தமாக ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, அது சம்பந்தமாக நாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். குற்ற வழக்கில் ஆதாரங்கள் இருந்தா அவர் என்ன பண்ணலாம், குற்ற வழக்கில் தண்டனை பெறலாம். சில நேரங்களில் ஆதாரங்கள் அழிக்கப்படுது, கலைக்கப்படுது, ஆதாரம் இல்லைன்னு சொல்லி பல நபர்கள் விடுதலை ஆயிடுறாங்க. ஆனால் துறை ரீதியான நடவடிக்கைக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவானது இருவர் பெஞ்சில் விசாரணைக்கு வருது. அந்த 2 நீதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா SM சுப்பிரமணியம் மற்றும் G அருள்முருகன் அவர்கள் தலைமையில அந்த விசாரணைக்கு வருது அந்த பெஞ்சில். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்ற வழக்கு என்பது வேறு. குற்ற வழக்கு அவரு லஞ்சம் கையூட்டல் பெற்றதற்காக அவரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இதுக்காக ஆதாரங்கள் இருந்தா தான் அவரு தண்டனை பெறுவார். ஆதாரம் இல்லைன்னா ஈஸியா கேஸை உடைச்சிட்டு வெளில வந்துருவாரு. அதை காரணம் காட்டி துறை ரீதியான நடவடிக்கையிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது. துறை ரீதியான நடவடிக்கைக்கு ஆதாரம் தேவையில்லை. குற்ற வழக்கை நடத்துவது போல் துறை ரீதியான நடவடிக்கையை நீங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு ஆதாரம் தேவை, இதுக்கு விசாரணை மட்டும் போதும். நல்லா கேட்டுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. குற்ற வழக்கில் அவர் தண்டனை பெற வேண்டும் எனில் அவருக்கு அதற்கான ஆதாரம் தேவை. ஆனால் துறை ரீதியான நடவடிக்கைக்கு அப்படி ஆதாரம் தேவையில்லை. அவர் என்ன பண்ணலாம், நீங்க விசாரணை பண்ணிட்டு அது உண்மை என்று தெரியும் பட்சத்தில் நீங்க துறை ரீதியான நடவடிக்கையை தொடரலாம். அதனால் எனக்கு மீது குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு துறை ரீதியான நடவடிக்கையிலிருந்து இவர்கள் யாரும் அரசு அலுவலர்கள் தப்பிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் அளிக்கக்கூடாது. அது மாதிரி இந்த 4 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் சொல்லி தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு தீர்ப்பு தேவையில்லை, அது நாங்க ரத்து செய்யறோம். அதையும் தாண்டி இவருக்கான அந்த விடுதலை ஆனிட்டாரு அப்படின்னா, அந்த குற்ற வழக்கிலிருந்து விடுபட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கான அந்த சஸ்பெண்டை ரிவோக் பண்ணிட்டு அவருக்கான பணபலங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் தேவையற்றது, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கில் வேணா அவர் விடுபடலாம், ஆனால் துறை ரீதியான நடவடிக்கையிலிருந்து விடுபட முடியாது. அந்த துறை ரீதியான நடவடிக்கையை நீங்க தொடரலாம் அப்படின்னு சொல்லி தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கு ஒரு டைரக்ஷன் வழங்கிட்டு அந்த மேல்முறையீட்டு மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் ஏத்துக்கிறது. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். நிறைய இடத்துல நம்மளே சொல்லுவோம், ஒரு குற்றத்திற்கு ஒரு தண்டனை தான், பல தண்டனைகள் கொடுக்க கூடாது. காவல்துறை சித்திரவதை செஞ்சுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், மனித உரிமை ஆணையத்தில் போய் வழக்கு பதிவு செய்யலாம். இல்லை அப்படின்னா லோக்கல் ஜுடிஷியல்ல பிரைவேட் கேஸா பதிவு செய்யலாம்னு சொன்னோம். திரும்ப ஒரு விளக்கம் கிடைச்சு நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா, மனித உரிமை ஆணையத்துல நீங்க போயிட்டு அங்க நடத்தப்பட்ட மனித உரிமை மீறலுக்கு ரெமிடி கேட்கலாம் பிரேயர்ல. ஆனால் இந்த குற்ற வழக்கு சம்பந்தம் நீங்க குற்ற வழக்கு பதிவு பண்றீங்கல்ல பிரைவேட் கேஸா லோக்கல் ஜுடிஷியல், அங்க ரெமிடி கேட்க கூடாது, அங்க தண்டனை கேட்கணும். வெவ்வேறு அந்த என்ன சொல்றோம் பிரேயர்கள் நீங்க வச்சு வழக்கை நடத்தலாம், இதுல எந்த விதமான தடையும் கிடையாதுன்னு சொல்லி நிறைய நபர்கள் நமக்கும் சொன்னாங்க. நம்மளும் இப்ப அதை சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இந்த குற்ற வழக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடியது பிரேயர் வேற, இந்த துறை ரீதியான நடவடிக்கையில் இருக்கக்கூடிய பிரேயர் வேற. ஆகையால் ரெண்டுமே வெவ்வேறு. அதனால் ரெண்டையுமே நீங்க தொடரலாம். குற்ற வழக்கை மேற்கோள் காட்டி இந்த துறை ரீதியான நடவடிக்கையிலிருந்து யாரும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பின் நகல் வந்தோடனே நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.